என்ன பாட்டி? வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாடா. ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல, ருக்கு என்ன பண்றான்னு. மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ, இந்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போறேன். என்னல ஏர்? என்ன ருக்கு? காலங்காத்தாலேயே வந்துட்ட. ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்ட? அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிஞ்ச பாரு, பேருக்கு ஏத்த மாதிரி. நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லணும் இல்லையா? சும்மாரா, விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னையும் ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டாரு. அச்சோ, ஏண்டா இந்த மாதிரி உயிரோடு இருக்கிற? உன்ன வெளியே வா பேசிக்கிறான். இப்பவே போய் ருக்மணி கிட்ட பேசவா? உன்ன முறைக்காதரா. அடே அடே, அதிர்ஷ்டகாரம் பைய. ஜிகிரி காபி. தேங்க்யூ. ஏமா இருக்கு, நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்தியே, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் சேஷு? சேஷு, அது சரி, இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி பிடிக்கும்? அவருக்கு ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. என்னங்க இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்கே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். ஏய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறண்டா, மேல தப்பு பண்ணாதடா. கொஞ்சம் சும்மா இருக்க. என்னங்க சேஷு, நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா. சொல்லு. இவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால வேற ஒண்ணும் இல்ல, இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது இது உலகான விஷயத்த சொல்லு. அதாவது மேலக்கார பந்தக்கார எல்லாம் இருக்கும் போது நான் கொஞ்சம் இது காபி சாப்பிட்டு சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல, நந்து இருக்கானே, நந்து அவனுடைய மாமா பொண்ண முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டான். I say get out. மரியாதையா வெளிய போங்க. ஐயோ, என் பேத்தி பாட்டி. ருக்மணி, தயவு செய்து நான் சொல்றது. Shut up and get out from here. இந்தாங்கம்மா, விநாயகர் பொண்ணு வாங்கிக்கோங்க. சுப்பிரமணியர் பொண்ணு வாங்கிக்கோங்க. மூலவர் பொண்ணு வாங்கிக்கோங்க. எவ்வளோச்சுமா? 4 ரூபாய் ஆச்சுமா. இந்த இல்லையா, 4 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபாய் சில்லறை இருக்குதுங்களா? இல்லம்மா, உங்க கையில தான் முத போனி. பரவாயில்லைங்க, நான் தரேன். ரொம்ப நன்றிங்க. மூலவர் பொண்ணு வாங்கிக்கோங்க. வச்சுங்க, வரும்போது சில்லறை வாங்கிக்கிறேன். சரிம்மா. என்னம்மா, அர்ச்சனையா? ஆமாங்க. யார் பேருக்கு? நந்தகோபால். உங்களுக்கு பேர் வச்சிருக்கா. பேரு? நந்தகோபால். கஜானனம் கஜமுகந்தகனம் தேவத்ரதே. யாரு பேருக்கு அர்ச்சனை? என் வீட்டுக்காரர் நந்தகோபால் பேருக்கு அர்ச்சனை பண்ணி. உங்களுக்கு யாரு தெரியலமா அர்ச்சனை? என்ன தொட்டு தாளு கட்டின புருஷன் நந்தகோபால் பேருக்கு அர்ச்சனை பண்ண. 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்க. பேஷ் பேஷ். ஓம் கிருஷ்ணைர சமாயுதைஹி காலைர் ஹரித்வமாவர்ணைஹி இந்திராயாகி தகஸ்ரயக அக்னிர் வித்ராஷ்டிர்வதன வாயுஸ்தேத கந்திருக சம்மத்சராபிஷோவர்ணைஹி நித்யாஸ்தேனுதராஸ்தம பிரம்மண்யோ பிரம்மண்யோ.
டேய் நந்து, உன் மனசுல பெரிய ராபர்ட் ப்ரூஸ் நினைப்ப சிறஞ்சு குட்டியே பார்த்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீ தான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப்பு, உனக்கோ டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, பாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா, ஏண்டா இப்படி பண்ண? எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவேனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற. முறைக்காதரா. இப்ப என்னன்ற? பாமா ருக்மிணி 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தாராமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்திலேயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்ட விட்டுக்கு அண்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரை உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு? ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போ சொல்றியா? தாகமா இருக்க. இருந்த தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கிறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, ஏ அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவானா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற? ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூர மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும்? சொல்லுவா. என்னுடைய எய்மே அவனையும் அவளையும் பிரிக்கணுங்கிறதானே. அந்த சிரிக்கிய சேஷு வாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வரச்சன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒண்ணா வந்து இங்க ஏதாவது தாராதான் நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானா நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிடா இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேரி கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா ஓடாங் இல்ல டேய், 2 பேரும் ஒண்ணா வராங்கடா. ஐயோ, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுதாபடுத்திட்டு இருக்க. ஐயோ 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 அண்ணிங்களே, பாமா ருக்மிணி.
ஆமா வா. நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் நான். வாங்க பாமா ருக்மணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். ஆஹா. நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ? வண்டி. ஓஹோ அடடே வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? எங்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்காரு. எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்து தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலைய போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏன் இலையில வந்து உட்கார்வாரு. பகல் கனவு. பாவம். ஏன் இலைக்கு பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே. அவகாசமா தம்படிக்கிறத பாரு நந்து. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா. வாயே திறக்க மாட்டேன்றாங்க. நீதான் ஒரு நல்ல ஐடியா கொடு. ஏண்டா சிக்கல் உண்டாக்குறதால நீ நான் ஐடியா கொடுக்கணுமா? அடே நீ எல்லாம் ஒரு வக்கீல், உனக்கு ஒரு போர்டு, உனக்கு ஒரு கோர்ட், உனக்கு ஒரு ஆபீஸ். எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. உனக்கு தான் 2. அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ற? என்னது? எனக்கு தெரியாது. அவங்க சண்டை போட்டு இங்கே வந்துட போறாங்கடா. அங்க போய் சமாதானம் பண்ற போடா. என்ன? ஐம் சாரி. அவனுக்கு முதுகுக்கு சோப் போட்டேன் பத்தல. அதனாலதான் இப்படி ஆயி போச்சு. ஐயோ அறிவேசரா. காணமா? 2 பேருமா சேர்ந்து அவன் என்ன பண்ண? இல்லையே, எங்களுக்கு தெரியாது. நல்லா பார்த்தாளோ? இருங்க வரேன். இத பாத்துங்க. என்ன சேஷு? காணமே. எங்க போயிருப்பாரு? உள்ள இல்லன்னா வெளியே தான் போயிருந்திருப்பா. மாமா கோச்சு பாருன்னு டயத்துக்கு போடுமேன்னு சொல்லி கபடி போயிருப்பா. எந்த வழியா? அது வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில போக வேண்டியது தானே. இரு. Dress? Dress. உனக்கு அவனை பத்தி தெரியாதா? ஒரு சமயம் சலவத்துணி வரலன்னு சொல்லி ஈரட்டவரை கட்டிக்கிட்டு அடுப்பு சாப்பிட பட்டையா பூச்சிக்கிட்டு கோயிலுக்கு போற மாதிரியே கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அப்போ நான் கம்பெனிக்கே போய் பரிமாறுறேன். நான் மட்டும் என்ன? ஐயோ இந்த கம்பெனி ஒத்து வரலன்னு சொல்லி தர அவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான். அதுவும் இல்லாம அவங்க மாமாவுக்கு எத்தனை கம்பெனியோ, அவன் எந்த கம்பெனியில இருப்பானோ. ஆமா இது வேற இருக்கா? சேஷு ஒண்ணு பண்ணு. அவர் வந்த உடனே நான் கொண்டு வந்த பலகாரத்தை தான் சாப்பிடணும்னு நல்லா சொல்லி வை. அண்ணா பசிக்கிறவங்களுக்கு நொறுக்கு தீனி முக்கியம் இல்ல, சாப்பாடு தான் முக்கியம். நான் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. சேஷு அவர் வந்த உடனே என் வீட்டுக்கு வர சொல்லு. பார்க்கலாம். சேஷு எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். அப்பா தலைக்கு வந்தது இலையோட போச்சு. இலையே போச்சு. சேஷு தூக்கி விடுறா. மாட்டிக்கிட்டா வலிக்குறா. இடுப்பெல்லாம் வலிக்குறா. டேய் தூக்கி விடுறா. என்ன லையர், என்ன விஷயம்? இங்க பாத்தியா? என்ன ஜூஸ்? யாருக்கு? எல்லாம் உங்க ஆத்துக்காரருக்கு தான். தாலி என்னமோ 2 பேரும் கட்டியிருக்கான். காரியம் பூரா நான் பண்ண வேண்டியதா இருக்கு. பெருசா என்னத்தை கிழிச்சிட்டே? ரோஷம் மாத்திரம் பொத்துட்டு வருது நோக்கு. பாவம் நந்துவுக்கு 2 நாளா உடம்பு பூரா ஜுரம். ஜுரமா? ஏன் மரம் மாதிரி நின்னுட்ட? ஆத்துக்காரியா இருந்தா பழத்தை புளிச்சு ஜூஸா கொடுத்துருப்பா. ஆம்பளை நான் என்ன பண்ணுவேன்? புளிஞ்ச ஜூஸ பாட்டில புடிச்சு கொடுத்துருக்கேன். மல்டி விட்டமின். மொத்தம் சாலிட் கேஷ் 30 ரூபாய். சரி சரி ஒப்பாரி வைக்காத. இந்தா 30 ரூபாய் எடுத்துக்கோ. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அவன் படுற அவஸ்தை என்னமா புரண்டான் தெரியுமா? சிங்கிள் காட்ல புரண்டா என்ன ஆகும்? விழுந்துட்டாரா? விடுவனா? பிடிச்சிட்டியா? டபுள் காட்ல தூக்கி போட்டேன். அப்பாடா. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு புரளலுக்கும் ஒரு புரளல் ருக்கு,
ஒரு பொருளல் ருக்கு, ஒரு பொருளல் ருக்கு, ருக்கு பொருளல் ருக்கு பொருளல் ருக்கு பொருளல். தாளக்கட்டோட அனுத்திட்டே இருக்கிறான். நான் தான் சொன்னேன், ஏன்டா அனுத்திக்கிட்டு அவளாவது வர்றதாவது. இது முதல்லயே வந்து சொல்ல வேண்டியதானே? முதலையே சொல்லிட்டுதான் அப்புறம் இது எப்படி? பாட்டி இன்னும் இருக்காங்களா? அட பாவி, பாட்டி அவள் வைர அட்டிகை அணிந்திருந்தாள். பாட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லையே, கல்லு மாதிரி இருக்கே. ஏண்டா கட்டையில போறவனே, என்ன பத்தி உனக்கு என்னடா கவலை? பாவம், அந்த பிள்ளையாண்டான் ஜுரத்தால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் கவனியேண்டா. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அவருக்கு எப்படி இருக்கும் என்னமோ. நான் முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணணுமோ பண்றேன். நீ வீட்டை பாத்துக்கோ சேஷு. பாட்டியே அயோக்கிய ராஸ்கல், என்ன நானே கவனிச்சுக்கேன். போடா. பாட்டிக்கு என்ன பலன் இன்னைக்கு ஒரு பொழுதுடா. அதுக்கேவா? என்ன போடா போடா. ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? இந்த பாரு, நீ என்ன பண்ற, உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டரா கூப்பிட்டுக்கிற. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மேட்சிங்கா பர்சனாலிட்டி லோடு பண்ணிக்கிற. அந்த டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அவன் வீட்டுக்கு போறேன். டுமேல் மேல விழுந்து அத்தான் இன்னும் சத்தம் போட்டுற. டாக்டர் முன்னாடியே வா. ஏன் உன் முன்னால அவர் மாத்திரம் ஊசி போடலையா? அது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை, இது புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறீங்களா? அப்படித்தான்ற. முதல்ல பிரமாதமா மேட்சிங் ட்ரெஸ் ஒண்ணு பண்ணிட்டு வா. ஓடு சீக்கிரம் சீக்கிரம். சும்மா ஜாமன மோர் சாதம் வெங்காயம் காம்பினேஷன் மாதிரி இருக்கணும் மேட்சிக்கு. ஒன்னு மேங்கோ ஜூஸ்னா ஒன்னு ஆப்பிள் ஜூஸ்னா, சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே லெமன் ஜூஸ். சாப்பிட்டு தொலைச்சேன், உனக்கு கொடுக்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. அடே ஐயோ, இவனுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிட போகுதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஹலோ ஹலோ, அடே என்னடா வாசிக்கிற? அடே எங்க போனாலும் விட மாட்டேங்கிறேடா. நீ எங்கடா போன? இங்கதானடா இருந்த. சும்மாரா, கொஞ்சம் முன்னால தேவலோகத்துல இருந்த ஒரு அருமையான கனவு. அங்க நான் தான் கிருஷ்ணன், பாமா ருக்மணி என் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என்ன படுக்க வச்சு ஆளுக்கு ஒரு காலை அமைக்கி விட்டுட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்து கருத்தியாடா பாவி. தேவலோகத்துக்கு நான் வந்தனா? ஆமா, அங்க எனக்கு என்ன பாத்திரம்? பிரம்மாவா விஷ்ணுவா? அதை விட பொருத்தமான பாத்திரம் நாரதர். ஓஹோ, சப்பலா கட்ட வேஷமா? நல்ல காலம் அனுமான வேஷம்னு சொல்லலாம் விட்டியே. அதான் பூலோகத்துல எடுத்துட்டியா? டேய் சும்மாடா, உனக்கா எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து பிரெயினுக்கு எவ்வளவு வேலை கொடுத்து பாயிண்ட பிடிச்சிருக்க. டேய், உன் பாயிண்ட் லட்சணம் தான் அன்னைக்கு அவங்க டிஃபன் பாக்ஸோட வந்தபோது தெரிஞ்சு போச்சு. டேய், இந்த தடவை அதை விட பெரிய பாயிண்டா பிடிச்சிருக்க. பாமா ருக்மணி ரெண்டு பேர்கிட்டயும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டரை கூட்டி வர சொல்லியிருக்கேன். டேய் டேய், ஏன்டா என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் நல்லா தானடா இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சுடா, நல்லா இருந்து பிரயோஜனப்படாது. படுறா. ஐயோ, அவன் வர்றாடா. போடா, உடம்பு சரியில்லைன்னு இங்க படுத்துற, உள்ள வரடா. போடா, சேர்ந்து ஓடா. நைனா மாமனே, சீ பாமா ருக்மணி, பாமா ருக்மணி. அனத்ரா, ஐயோ பாமா ருக்மணி பொட்ட காப்பாத்துங்க. கொண்ட வச்சிருக்கான் அவசரத்துல சாவி வச்சு வந்துட்டேன். நீங்க சாவி இல்லாமே பொட்டி திறக்கிறவரா? Actually, 8 o'clock. Thank you. 101. 103. 101. 103. என்ன இவ்வளவு வேகமா ஏறுது? நீங்க வச்சிருக்கிறது தெர்மோமீட்டரா இல்ல டாக்ஸி மீட்டரா?
கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே. இனி நீங்க அவ பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஈவினிங் வந்து பார்க்கிறேன். இருந்தா தானே டாக்டர். நாளைக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்றேன். என் பாயிண்ட் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா. அதுக்காக என்ன பார்த்த உடனே லொடக்கன் இப்படி பண்ற? போங்கண்ணே, உங்க பேச்சே சரியில்லை. இனிமே உங்க யோசனை எதுவும் வேண்டாம். எல்லாம் அவகிட்ட போய் சொல்லுங்க. எனக்கு என்ன, அவன் நந்து இருக்கானே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது என்ன புது சந்தோஷம்? நீ எப்ப பார்த்தாலும் முறை மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கிற. ஆனா அவ இருக்காளே, ஆஹா, அது கண்ணு, அது மூக்கு, அது உதடு, அவ தொண்டை எக்ஸ்ரே தொண்டை. எச்ச புழுங்குனா வெளியிருந்தே தெரியும். யாரு அந்த கண்ணாடிக்காரியா? இல்ல, கேப்ரே கேர்ள், டான்ஸ் ஆடுற பொண்ணு. இன்னொருத்தியா? அநியாயமா இருக்கே. அவ டான்ஸ் ஆடுறதா? இல்ல, அவர் இன்னொருத்தியோட சந்தோஷமா இருக்கிறது. அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒரு வழி இருக்கு. இங்க பாத்தியா, இந்த விலாசத்துக்கு நாளைக்கு சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கு வந்துரு. அவரை கையை கனவமா பிடிச்சிருவோம். சரி அண்ணே. சீக்கிரம். நௌஷத், வர்மன், அடே அங்கதான் அங்கதான். 3 நாளா பல்லு கிடக்கல, என்னமோ மாட்டிண்டு பரம வேதனையா இருந்தது. இப்ப தாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு. என் சங்கீதம் ஏதான ஒரு விதத்துல நிம்மதியை கொடுக்கும் சார். ஏடாடா முண்டா, உனக்கு என்னடா தனிமையில இப்படி ஒரு சோகம்? நான் என்ன சார் பண்ணட்டும்? எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன ரசிகை அவளும் ஊரை விட்டு போயிட்டா. இனிமே நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வரவே மாட்டேன் போல் இருக்கு சார். ஏண்டா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆறதுக்கு ஊஞ்சல் இருந்துதான் பழகுவாங்களா? இதுல உட்காந்து வாசிச்சா பிர்கா எல்லாம் வருதே சார். அது நீ வாசிக்கிறதுல வரல, இந்த ஆட்டத்துல வருதுடா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, இந்த ஓடுற ஜலம் இருக்க ஆத்துல போய் கழுத்து ஆழத்துல நின்னு அங்க வாசி. பெரிய வித்வானா வருவேன். வாய்ப்பாட்டுக்கு தான் தண்ணியில் நிக்கணும், வயல் நிக்குமா? நின்னு வாசிச்சு பாரு. தண்ணிக்குள்ள நின்னு வாசிச்சா என்ன நாதம் வருமோ? எப்படியோ சார், நல்ல நாதம் வந்து நானும் ஒரு நல்ல கச்சேரி வாசிச்சா போதும் சார். அடே, உங்க கச்சேரிக்கு நான் ஏற்பாடு பண்றேன், பயப்படாத. நாளைக்கே கச்சேரி, நாளைக்கு கச்சேரி. இன்னைக்கு அறுத்துறாத, கம்பி வேணும் நாளைக்கு, புரியுறதா?
நந்து நந்து உன் ஆத்துக்காரிக்கு 2 பேரும் வந்தாச்சு. போடா போய் அவனை கட்டி பிடிச்ச ஆடு. எனக்கு பயமா இருக்குடா, ஆட வராது. டேய் போய் கட்டி புடுறா, ஆடுறதெல்லாம் அவன் பாத்துக்குவா. டேய் எப்படிடா கட்டி பிடிக்கிறது? இந்த லட்சணத்துல 2 கல்யாணம் உனக்கு எப்படி கட்டி பிடிக்கிறதுன்னு தெரியாதா? எகிரி புடுறா, போடா போடா. டேய் மௌனகுரு வாசியாண்டா சார் இத நான் எதிர்பார்க்கவே இல்ல சார். என் லைஃப்ல முதல்ல கச்சேரி வாசிக்க போறேன், அதுவும் உங்க தயவுல. சார் உங்களுக்கு செங்கல்லையே செல வைக்கலாம் சார். செங்கல்லையா? மத்தவங்களுக்கு எல்லாம் கருங்கல்ல கட்டி கட்டி கருங்கல்ல தீந்து போச்சுன்றியா? டேய் வாசிக்க மாட்டேன். நான் ரெடி. அப்ப அடி. வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வக்கீல் சேஷாத்ரி வீடு இதுதானுங்களே? வேற வீடு. வெளியில போர்டு மாட்டி இருக்கு. டைம் ரொம்ப சரியில்லை போருக்கு. சேஷு ஏதோ புது கேஸ்ரா. கேசா வாங்கண்ணா. என்ன இது வெறும் உடம்போட? கொண்டு உடைச்சு விட்டேன். க்ளோஸ் கோல். அடடே கட்டின்னு இருக்கேளா? இருக்கனே. ஆமா நீங்க தானே வக்கீல்? ஆமா. சட்டை போடலன்னு சந்தேகமா இருக்கா? இத பத்தடா இந்த கவுனு கோட்டு எல்லாமே என்னுடையதுதான். வேணா போட்டு காட்டுமா? அப்போ அவரு ஜூனியர், எனக்கு ஜூனியர். என்ன விஷயமா வந்திருக்க? ஒரு விவாகரத்து பண்ணணும். யாரையா? ஒரே குழப்பத்தில் இருக்கிறேன், அதனால அப்படி கேட்டுட்டேன். ஆனா ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வேணுமே உங்களுக்கு. ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இல்லாமலையா வருவான்? அதானே. எப்ப அவ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாலோ அவளை வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த மாதிரி காரியம் பண்ணுனா அவளை வீட்டுல வச்சே இருக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணித்தான் தீரணும். தப்பா நினைக்காதீங்க சார், நீங்க தான் சார் உண்மையான வக்கீல். நீங்க தான் சார் எனக்கு உண்மையான கஸ்டமர். ஆமா அவ எந்த விதமான காரியத்தை பண்ணா? வாந்தி எடுத்தா? வாந்தி எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. கண்டிப்பா டைவர்ஸ் தான். ஆமா சார், உங்க சம்சாரத்து மேல எனக்கு ஏதாவது? என் சம்சாரத்து மேல எனக்கு என்ன சந்தேகம்? நேக்கும் கிடையாது. ஏற்கனவே 6 பெத்தவ, 7வது வேண்டாம் போய் கருத்தரை பண்ணிக்கடின்னு சொன்னா கேட்காம இப்ப வந்து வாந்தி எடுத்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு பொம்பளை புருஷன் பேச்சை கட்டுப்பட்டு அடக்கமா இருக்க வேண்டாம்? உமக்கு இருக்கிற அடக்கம் கூட அவளுக்கு இல்லையே. அது வேற ஒண்ணு இல்ல, அவளை வந்தியமா பழகிட்டே. அதான் அவளுக்கு பதிலா நீர் கருத்தடை பண்ணிக்கலாமே. எனக்கு சைட்ல என்ன? சைட்ல என்ன? சைட்ல இன்னொன்னு இருக்கு. உனக்கு 2? பல்ல கரண்டி போடுவேன் இருந்தா சொட்ட தலையா. அதுல வகுடு வேற. நீ கெட்டுக்கு 2 கல்யாணமா? கேட்டு புடமே அங்காஸ்திர பொறுக்கி முடிச்சவைக்கு சோமாரி போடா நாயே போடா. சேஷு ஏண்டா உனக்கு தெரியாது? 60 வயசுக்கு அப்புறம் ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே? நல்ல வாந்தி கேஸ். நல்ல வாந்தி நோக்கு வருதடா. வந்துருச்சுடா, பாயிண்ட் வந்துருச்சுடா. டேய் சொல்லிட்டு போடா. வந்து சொல்றேன். துணி வெச்சுக்கடா. அம்மண்டா என்னென்ன சொல்றீங்க மாமா? உங்க 2 பேர்ல யாரு முதல்ல வாந்தி எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவானா? இவனா இருக்கிறேன். 24 மணி நேரமும் ஆபீஸ்ல படுத்திருந்தா என் பொண்ணு எப்படிடா வாந்தி எடுக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், மாப்பிளைய முதல்ல உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. ஐயோ அவனை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன்னு அவன் முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? நீங்க நந்து முகத்துல முடிக்கலன்னா அவன் ருக்கு முகத்துல தான் முடிப்பான். அப்புறம் அந்த பொண்ணுதான் வாந்தி எடுப்பா. அப்பா என்னப்பா இப்ப ஒண்ணும் குடிபுடி போயிடல. இத பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு மாப்பிளைய ராத்திரியா கொண்டாந்துருங்க. முகத்திலையும் முடிக்க வேண்டியது இல்ல, மாப்பிளைய கொண்டாந்து சேர்த்த மாதிரி ஆச்சு. என்ன யோசனை? சிரிப்புக்குங்க, சீக்கிரம் புறப்படுங்க. நீ முன்னால போ, நாங்க பின்னால வர்றோம். நீங்க வரீங்களா இல்லையான்னு திரும்பி வேற நான் பாத்துட்டு போனோம். இத போய் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிருக்காரு பாரு. சொல்லி அனுப்புறதுக்கு வேற ஆளாரு? அதுவும் இல்லாம ஊருக்கு போற அவசரம் வேற. சரி இன்னைக்கு ராத்திரியே வந்துட போறான், நேரா இங்க வந்துருவான். இங்க வந்த பிறகு அங்க போக மாட்டாரே? போறவனா இருந்தா இங்கேயே வர்றான். பாரு எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீ வாந்தி எடுத்தன்னா அவன் இங்கேயே தங்கிடுவான். ஏண்டா நான் ஒருத்தி ஏமாத்திட்டு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு உனக்கு 900 தடவை சொல்லிருக்கல. நான் என்னலடா, யார கேட்டு செஞ்ச? தெரியாம செஞ்சுட்டேன், விட்டுறேன். யார கேட்டா செஞ்ச? மிஸ்டர் நந்தகோபால், நான் உனக்காக வாதாடுற டெய்லர் லாயர். என் முன்னாலே ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டா நான் குழம்பி போயிடுவேன். குழப்பம் வந்தா எனக்கு கோபம் வரும். நான் சொல்றபடி செய். ராத்திரி 1 மணி வரைக்கும் மாமா வீட்டுல இரு, அப்புறம் ருக்மணி வீட்டுக்கு போ. டேய் அதனால என்னடா யூஸ் இல்லாம நான் இதை சூஸ் பண்ணுவேன். நான் சொல்றபடி செய். ராத்திரி அங்க இரு, பகல்ல ரிசல்ட் என்னங்கறத பார். சரி போறேன். தேங்க் யூ. டேய் நாளைக்கு மட்டும் இந்த டிஃபன் கேரியர் சமாச்சாரம் டாக்டர் சமாச்சாரம் மாதிரி ஏதாவது ராங் ரிசல்ட் கிடைச்சது உன்னை காலையில வந்து பேசிக்கிறேன். வர விட மாட்டாங்கடா, ஏதாவது ஒரு வீட்டுல கட்டி போட்டுருவாங்க. ஆரன் சத்தம் கேக்குது, கை எடுத்துறா.
அவங்க வீட்டுல தான் வர்றாங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? மாப்பிள மாதிரி கொஞ்சம் கோவமா இரு. இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். இன்னும் கோவமா இரு. கெஞ்சு வாங்க, விட்டு கொடுக்காத, பிகு பண்ணு. ரொம்ப அப்படி ஓரமா போ, மெதுவா. வாங்கப்பா. ஐயோ, இப்படி கூச்சப்பட்ட எப்படி? வாங்க. ஆமா, என்ன தனியா இத வருதே? வாங்க வாங்க. வக்கீல், மாப்பிள்ள கிட்ட சொன்னியா? சொன்னேன், கொஞ்சம் வெறப்பாதான் இருக்கா. வாங்கடங்க, நீங்க தைரியமா போய் கெஞ்சுங்க. அப்படியே இருந்தான்னா முகவா கட்டையை பிடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் கைய பிடிச்சுங்க, இன்னும் கொஞ்சம் இறங்குவான். அப்புறம் காலை பிடிச்சுங்க, நான் திருப்பிக்கிறேன். எப்படியோ அப்படியே ஈர்த்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்க. வாங்கப்பா. சீக்கிரம். என்னங்க என்னங்க உங்களைத்தான். வாங்க வீட்டுக்கு போலாம். முடியாது மாப்பிள்ள, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து வீட்டுக்கு வாங்க. நான் எதுக்கு வரணும்? நீங்க தான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. மாப்பிள்ள இப்படி கோச்சுக்கிட்டா எப்படி? ஆத்திர அவசரத்துல அப்படி சொல்லிடுறது உண்டுதான். நீங்க நடந்துக்கலையா? சரி, வேணும்னா வாசப்படி மிதிக்க வேணாம். உங்களுக்கு மாமூல் வழி இருக்கு பாருங்க, ஜன்னல். அது வழியா வேணும்னா ஏறி குதிச்சு வந்துருங்க. ரந்துகண்ணா, பாவம் எவ்வளவு பெரியவர், வயசா மறந்து கெஞ்சினாரா? ஆமா மாப்பிள்ள, பிடிவாதம் பண்ணாதீங்க மாப்பிள்ள. அவருக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அங்க அவசரத்துக்காவது மரியாதை கொடுறா. அப்பா உங்களை எவ்வளவு கெஞ்சுறாரு. வாங்களே. பண்றானா ரொம்ப பண்ணுவான். பிகு சிவடா. ஓஹோ, அவங்களே கூட்டி போற மாதிரியா? போய் நல்லா திருப்தியா சாப்பிடு. மாதிரி ராஸ்கல் முண்டம், நீங்க ஏன்டா வக்கீலுக்கு படிக்கிற? அட, உன்னால உபகாரம் இல்லாட்டியும் உபத்திரமா இல்லாம இருக்கணும். எல்லாம் என்ன என்ன சொல்லு, ஒண்ணு சேர்க்கிறேன்னு சொல்லி ஏதாவது உளறி என் மான மரியாதை கெடுத்து வச்சிருக்கேன். டேய் நந்து, என் லைஃப்ல எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கேஸ எடுத்துக்க தெரியுமா? என்ன ரிஸ்க் எடுத்து என்ன கிழிச்ச? என்னத்தை கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கிற நீ? ஏடா டேய், நானா உன்னை ருக்மிணி லவ் பண்ண சொன்னேன்? நானா பாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? உனக்கு ஆசை ரெண்டு பேரையும் ஒண்ணா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப வந்து ஏன்டா எம்ஏஆர் ஏறுற? சேஷு, நான் ரொம்ப மண்டை காஞ்சு போயிருக்கேன். ஏதாவது பேசிட்டு வாங்கிக்கிட்டீங்க. என்னடா பண்ணுவேன்? பொருடுவியா? எனக்கு ஏற்கனவே தெரியும், ஜோசியம் சொல்லியிருக்கான் அல்பாயுஸ். என்னைக்கு இந்த கேஸ் எடுத்தனும் அப்பவே தெரியும்டா, இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன்னு. நீ அல்பாயுஸ், நீ 1000 பேருக்கு அல்பாயுஸ் பண்ணிடு. நீ வக்கீலடா. ஏன் வக்கீல்ல ஆடக்கூடாதா? அங்க பாடுறா, நிம்மதியா ஒருத்தர் அல்பாயுஸ்ல போறான். ஹேய், பின்னால வருதே கூட்டம். அவன் சொந்தக்காரன் நினைச்ச, எல்லாம் கடன் கொடுத்தவன். பாக்கலாம் எப்படி வசூல் பண்ண போறாங்கன்னு. எல்லாத்தையும் ஒன்ன மாதிரியே நினைச்சுக்கோ. ஆட்டத்தை பாடுறா. அந்த பணத்துக்கு பின்னாடி 2 பொம்மை நாட்டிகள் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதுன்னு போறாளே, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? செத்து போனவன் என்ன மாதிரி 2 பொண்டாட்டிக்காரன் நல்லா தெரியுது. கரெக்ட். ஆக நீ செத்தாத்தான் பாமா ருக்மணி 2 பேரும் ஒண்ணு சேருவா. அதுக்காக என்ன சாக சொல்றியா? செத்த மாதிரி படு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மீதி என்ன எரிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை கிளீனா பண்ணிடுவேன். அடம் பிடிக்காதரா, நான் சொல்றதுல நல்ல பாயிண்ட் இருக்கு. செத்த மாதிரி படுத்துக்கோ. சேதி கேட்ட உடனே 2 பேரும் மின்னல் வேகத்துல ஓடி வந்து கட்டி பிடிச்சு ஒவ்வொன்னு ஒப்பாரி வைப்பாங்க. 2 பேரும் சேர்ந்த உடனே இதான் சாக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி சேர்த்துடுறேன். அதுல ஒரு சந்தேகம். நல்ல பாயிண்ட் கிடைக்கும் போது ஏதாவது டவுட்ட கிளப்புவியே. அது இல்லடா, நான் செத்து போனா 2 பேரும் அழுவாங்கன்னு நினைக்கிறியா? அழுதா தாண்டா பொண்டாட்டி. டேய், இப்படி அலங்கோலமா படுத்துக்காத. நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு படு, அத பார்த்தாவது அழட்டும். இதுதான் கடைசி பாயிண்ட். இதுல ஒண்ணும் குழப்பம் வராத. குழப்பமே வராது. நீதான் சாக போறியே. என்னடா சொன்ன? என்ன ஒண்ணும் பண்ணிடாதே, அப்புறம் தகவல் சொல்றதுக்கு ஆளே கிடைக்காது. பேசாம படு போ. நந்து செத்துட்டா. நந்து, சீ, இது அங்கல்ல போய் சொல்லணும். ஆமா ருக்மணி
அவசியம் ரெண்டு பக்கமும் வந்துட்டு இருக்காங்க. மூச்ச புறா, நீ செத்தாச்சு, நம்ம புடி. கரெக்ட். நீ அழ வேண்டாம். அவங்க வரட்டுமே, ஊருக்கு முன்னாடி என்னடா ஒப்பாரி. ஐயோ நந்து நந்து, பாமா ருக்மிணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலங்கிறதுக்காக இப்படி நீ பொட்டுற போயிடுவியாடா நந்து. என் பொண்ணு வாந்தி எடுக்கிறதுக்குள்ளார இப்படி பண்ணிட்டியே மாப்பிள்ள. ஐயோ, காது கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம காது கேட்காம போனதுக்கு அப்புறம் வந்து கத்திரிகளே. சொல்லாம கொள்ளாம கல்யாணத்தை பண்ணீங்களே, இப்படி சொல்லாமலே போயிட்டீங்களே மாப்பிள. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துக்கு ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே கண்ட முன்னா. ஐயோ மாப்பிள, குளிக்காம கூட புறப்பட்டு வந்தீங்களே. இல்லையே, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிப்பாட்ட தானே போறோம். ஐயோ நந்து, இப்பதான் ஒவ்வொருத்தரும் ஆள ஆரம்பிச்சிருக்காங்க. கூடி சீக்கிரத்துல பாவா ருக்மிணி ரெண்டு பேத்தையும் ஒண்ணு சேர்த்துறேன், கொஞ்சம் தம் பிடி. அவசரமா பாத்ரூம் போறதா எனக்கு இப்போ. போக கூடாது. மாப்பிள, நீ ரெண்டு பொண்டாட்டி கட்டி நீ கண்ட பல இதுதானா? என் பொண்ணு கதி இப்படி ஆயிடுச்சு, என் பேத்தி கதி இப்படி ஆயிப்போச்சு. சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா, சம்பந்தி அம்மா. நந்து, நம்ம கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸ் ஆகுதுடா. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. யாரு? பாமா ருக்மிணியா? சிச்சி, சம்பந்திக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. அந்த கிழவிக்கு சேர்ந்தாச்சு. கூடிய சீக்கிரத்தை பாமா ருக்மிணி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துறேன்.